ஹாய், வெல்கம் டு விமல்ஸ் கரி பாட். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் காஜு கத்லி ஸ்வீட் பண்ணலாம். ஸ்வீட்டுக்கு என்னெல்லாம் வேணுன்றதை பார்ப்போமா? வாங்க. இப்போ முதல்ல ஒரு கப் கேஷ்யூ நட் எடுத்துக்கலாம், முந்திரி எடுத்து இதை பொடி பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு. இது அந்த பொடி பண்ணும்போது விட்டு விட்டு பண்ணுங்க, பல்ஸில். இந்த முந்திரியை அரைச்சிட்டு இதை நல்லா சலிச்சிக்குங்க, கட்டி இல்லாமல். இதை மறுபடியும் இன்னும் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம் மிக்சியில். பாருங்கள், இப்படி நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கப் முந்திரி எடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு 3/4 கப் சுகர். உங்களுக்கு அதிக சுகர் வேணும்னா ஒரு கப் போட்டுக்கலாம், நான் 3/4 கப் போடுறேன். இதில் தண்ணி இதில் நனைகிற அளவுக்கு எடுத்தால் போதும். சும்மா நனைகிற அளவுக்கு எடுத்துருங்க, நல்லா கரையட்டும். இது இப்படி நல்லா கொதி வந்தால் தான் போதும். அது ஒரு ஸ்ட்ரிங் பாகெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொஞ்சம் இந்த 1 ஸ்ட்ரிங்க்கு பிஃபோர் எடுத்துருங்க. இது சலசலன்னு கொதி வந்ததுன்னா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி, இதை போட்டுடலாம். நல்லா போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மில்க் பவுடர் நல்லா கலந்துக்குங்க. இது நல்லா ஒரு உருண்டையாக வரும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம். இது ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப சீக்கிரம் செய்கிற ஸ்வீட். இது குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது இப்படி நல்லா பபிள்ஸ் வருதில்ல, இப்படி பெரிய பெரிய பபிள்ஸாக வரும்போது நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நெய் போட்டு அதில் கொட்டிடுங்க, நல்லா ஆறட்டும். ஒரு பிளேட் எடுத்து கொஞ்சமாக நெய் தடவி அந்த மிக்சரை இதில் போட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுவோம். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, இது கொஞ்ச நேரம் ஆறணும். பார்த்திங்களா, ஆறி இது ஒரு உருண்டையாக வரட்டும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ இப்படி ஒரு பிளாஸ்டிக் திக்காக இருக்கட்டும், பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. அது மேலே லேசாக கொஞ்சம் நெய் தடவிப்போம். இப்போ நம்ம இந்த ஆற வச்சுருந்தெல்லாம் இதை எடுத்து இதில் வச்சு ஷேப் பண்ணுவோம். கொஞ்சம் விதன்னு சூடு இருக்கும்போதே பண்ணிவிடுங்க. நல்லா இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி இதை பிசைஞ்சிப்போம். கொஞ்சம் விதன்னு சூடு இருக்குது. இப்போ மனையில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. தடவிட்டு இப்போ நம்ம இந்த இதை பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, கலந்து வச்சுருக்கிறது, இதை நல்லா இப்படி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடும். நைஸாக பிசைஞ்சிடுங்க. அப்போ தான் அந்த காஜு கத்லி கட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் மேலே. பார்த்தீங்களா, பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கங்க. உருட்டிக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கங்க.
இப்படி ஷேப் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே லேசாக தண்ணி ப்ரஷ் பண்ணுறேன். அந்த சில்வர் லீஃப் வைக்கணும் இது மேலே, ஜஸ்ட்டு ரொம்ப லேசாக. அப்போ தான் அந்த சில்வர் லீஃப் வச்சோம்னா அதில் ஒட்டிக்கும் நல்லா. நல்லா வச்சு இப்படி மெதுவாக அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு பொறுமையாக இந்த பேப்பரை மட்டும் அதுலேருந்து எடுத்துருங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அது மேலே ஒட்டிக்கும். மெதுவாக இந்த எடுத்துருங்க. இப்போ இந்த இது காஜு கத்லி இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், நம்ம அப்புறம் பீஸ் பண்ணுவோம். ஓகே, கட் பண்ணலாமா? இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கூல் ஆகட்டும் விடுங்க. அப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரோமா இதெல்லாம் இது பாருங்க, நம்ம காஜு கத்லி சூப்பராக வந்திருக்குல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.